புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவுது. எங்களை பாசத்தோடு வழிநடத்தக்கூடிய எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, இதோ மீண்டும் மீண்டும் உம்முடைய திருமுன்னிலையில் எங்களை நீர் அழைப்பதை நினைக்கின்ற பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் மனதில் இருக்கின்ற ஏக்கங்களை உம்மிடம் கூற நாங்கள் வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் நாங்கள் என்றுமே உம்முடைய மகனாக மகளாக அன்பின் குழந்தைகளாக வாழ வேண்டும் என்றால் இந்த ஆன்மீக பயணம் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய வழி நடத்தினால் மட்டும்தான் அதிலே நாங்கள் நிறைவை காண முடியும். எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிட துளிகளிலும் உமது பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு இருக்கிற பொழுது அதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். என்னதான் இந்த மண்ணுலகில் நாங்கள் எத்தனையோ பதவிகளை பெற்றிருந்தாலும் விலை உயர்ந்த பொருட்களை நாங்கள் பயன்படுத்தினாலும் மற்றவர்களை விட உயர்ந்த அளவில் நாங்கள் ஊதியம் பெற்றுக் கொண்டிருந்தாலும் எங்களுக்குள் நீர் வாழவில்லை என்றால், உமக்குள் எங்களை நாங்கள் ஐக்கியப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையிலே ஒரு நிறைவு இருக்காது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். எனவே இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிற நாங்கள் நான் யார் என்பதை எனக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று, என் வாழ்க்கையில் செய்த தவறுகள் என்ன என்பதை வெளிப்படுத்தி எனக்குள் இருக்கின்ற நான் என்கின்ற அகத்தையை அகற்றி
என் வாழ்க்கையிலே ஒரு நல்லதொரு மனமாற்றத்தை நீர் ஏற்படுத்தி உம்முடைய மகளாக வாழ எனக்கு நீர் வரம் தர வேண்டும் என்று இயேசுவே இந்த நேரத்தில் உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கின்றவர். மாற்றங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அவன் இந்த மண்ணுலகில் வெறும் நடைப்பிணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். அழிகின்ற பொருட்கள் ஒரு மனிதனை மாற்றுகிறது என்றால் அது அவனை அழித்துவிடும். அழியாமல் இருக்கக்கூடிய உம்முடைய வார்த்தையும் உம்முடைய ஆசீர்வாதமும் ஒரு மனிதனை மாற்றுகிறது என்றால் அவன் என்றுமே அழிவதில்லை என்பதை நீ சொல்லி இருக்கின்றீர். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவான் என்று சொன்னீரேன். அழிவு கொடுக்காத மாற்றம் உம்முடைய மாற்றம், இரக்கமுள்ள மாற்றம். எனவே இயேசுவே, இதோ உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தை பெற வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று உம்முடைய தாரக மந்திரத்தை உமது முதல் வார்த்தையின் வழியாக இந்த மண்ணுலகிற்கு வெளிப்படுத்தினீர். இதையேதான் நீர் விண்ணகம் செல்வதற்கு முன்னதாக உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த சீடர்கள் வழியாக இதே செய்தியை மக்களுக்கு கொடுக்க வழி அனுப்பி வைக்கிறது. இயேசுவே, 2021 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இதோ அக்டோபர் மாதம் 10வது மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கை பயணம் மட்டுமல்ல, ஆன்மீக பயணமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் உம்முடைய வருகைக்காக எங்களை தயார் செய்ய போகிறோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார் என்று எங்கள் இதய குடிலில் நீர் எழுந்து வரப்போகிறீர் என்பதை தயாரிக்கப் போகின்ற தருணம் அந்த தருணங்கள். எனவே இயேசுவே, இதோ உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நாங்கள் ஒரு மாற்றத்தை பெற வேண்டும் என்றும் அந்த மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே என்றும் உம்முடைய அன்பின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்றும் உம் திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். குயவனான நீர், படைப்பின் காரணாக இருக்கின்ற நீர், களிமண்ணாகி எங்களை இதோ உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கப் போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா இடர்பாடுகளையும், வேதனை, சோதனைகள், கவலை, கண்ணீர், ஏமாற்றங்கள், மனவருத்தங்கள், தோல்விகள், அவமானங்கள், இவை அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கப் போகிறோம். வெறுமையான நீர் எங்களை உம்முடைய கரத்தினால் நிரம்பி வழியக்கூடிய பாத்திரமாக எங்களை நீர் பயன்படுத்தப் போகிறீர். உமக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். எனவே இயேசுவே, குயவன் கையில் களிமண் எப்படி அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல அவன் விரும்பிய பாத்திரத்தை உருவாக்குகிறானோ, அதுபோல இதோ இந்த நேரத்தில் எங்களையும் குயவனாகி உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம்.
எங்களை ஏற்று வழிநடத்தும் இயேசுவே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைத்துக் கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றினே, கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றினே, கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாள் எல்லாம் உந்தன் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசுவே, மண்ணாசையில் மயங்கி மெய்வழி விட்டு அகன்ற நான்
கண் போன போக்கிலே என் வாழ்க்கையை நான் கடந்து செல்லுகின்ற பொழுது நான் இன்பத்தை காணவில்லை, மாறாக துயரத்தை தான் நான் அனுபவித்திருக்கின்றேன். உடல் இச்சைகளுக்காக, தனத்தின் மீது இருக்கின்ற மோகத்திற்காக, பதவியின் மீது இருக்கின்ற அதிகாரத்திற்காக, பிறரை வீழ்த்தி நான் வாழ வேண்டும் என்ற அகந்தைக்காக இந்த உலகத்தில் எதுவெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அழகு காட்டுகிறதோ அதை நம்பி நம்பி ஓடிய நான் இறுதியில் இருள் என்னும் குகைக்குள் இந்த உலக செல்வங்கள் என்னை அடைத்து மன நிம்மதி அற்றவனாக, உடைந்து போன உள்ளத்தை உடைந்தவனாக, சுமைகள் என்னுடைய உள்ளத்தை பாரத்தை அழுத்துவதையும், கவலை கண்ணீரோடு என்னுடைய பற்கள் நரவென கடிக்கின்ற பொழுது கூட கதறி அழுது புலம்பி எனக்கு யாராவது உதவி செய்வார்களா என்று சுற்றுமுற்று பார்க்கின்ற பொழுது தனிமைப்படுத்தப்பட்ட நான் அப்பொழுதுதான் சிந்தித்தேன், உடல் இச்சைகள் எனக்கு, பணத்தின் மோகம் எனக்கு, பதவியின் பட்டங்கள் எனக்கு, அதிகாரங்கள் எனக்கு அழிவை கொண்டிருக்கிறது என்று உணர்ந்திருக்கின்றேன். அப்பா, இதோ என்னை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். என்னை மட்டுமல்ல, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, அனைவரையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் எங்களுக்கு வாழ்வு தர வேண்டும். அந்த மாற்றம் உமது பாதையில் நாங்கள் நடக்க வேண்டும். அந்த மாற்றம் என்றுமே உம்முடைய மகளாக நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று இது உம்முடைய திருமாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் எங்களை அரவணைத்துக் கொள்ளும். உம்முடைய இரக்க மிகுதியினால் எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய மன்னிப்பு எங்களுக்கு நிறை வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று இதோ இந்த நேரத்தில் இயேசுவே எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. என் வாழ்வை மாற்றுமே. என் வாழ்வை மாற்றுமே. என் வாழ்வை மாற்றுமே.
கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ இந்த நேரத்தில் நம்முடைய நற்கருணை நாதர் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற நாம் நம் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற சிந்தனைகள் என்ன என்பதை ஒரு நிமிட துளிகள் மௌனமாக சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த நற்கருணை நாதர் முன்னிலையிலே இந்த கெத்சமனே தியான இல்லத்தில் இருக்கின்ற நாங்களும் சரி, இல்லத்திலிருந்து அலைவரிசை வழியாக நற்கருணை நாதரை உற்று நோக்கி செபித்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் சரி, காலதாமதம் மாறாமல் இது நம் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை நாதர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து அவர் முன்னிலையில் நம்மை அமர வைத்து மனம் விட்டு பேச நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் அவரிடம் நாம் என்ன கேட்கப் போகிறோம், எதற்காக பேச போகிறோம் என்பதை நமக்குள் சிந்திக்க முடியாத தருணத்தில் கூட அவர் நம்மை அழைக்கின்ற பொழுது இயேசு அவருடைய திருமுகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த உணர்வு பொங்குகின்ற தருணத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற அந்த மேகங்கள் நம்முடைய கண்களை குளமாக்க மாற்றுவதை நாம் அறிந்த ஒரு உண்மையும் கூட. ஆண்டவருடைய முன்னிலையில் நிற்கின்ற எந்த ஒரு பிள்ளைகளுமே என்றுமே அவர் நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற பிள்ளைகள் அவரை தேடி வருகின்ற பிள்ளைகள் விசுவாசத்தோடு, ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும் என்று சொன்ன அந்த பிறவி குருடனை போல, கானானை பின்னடவள் போதகரே போதகரே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னே ஓடி வந்தது போல, தொழுநோயாளர்கள் 10 நபர்கள் மண்டியிட்டு தாவீதின் மகனை எங்கள் மீது இரக்கமையும் என்று கவலை கண்ணீரோடு கதறியது போல, நாமும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவருடைய முன்னிலையில் நாம் கதறி அழுதோம் என்றால், விசுவாசமுள்ள நம்பிக்கையுள்ள தருணத்தை அவருடைய பாதத்தில் நாம் இறக்கி வைத்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு வாழ்வு கிடைக்கும், அருளும் ஆசீரும் அபரிவிதமாக கிடைக்கும். ஆக இவை அனைத்தையும் நாம் பெற வேண்டும் என்றால் அது எப்படி முடியும்? நமக்குள் அந்த நம்பிக்கை வர வேண்டும் என்றால், நமக்குள் அந்த விசுவாசம் வர வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளம் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் வார்த்தை வழியாக வெளியே ஓடி வந்து நம்முடைய கண்கள் குளமாகி அவருடைய பாதத்தை நடைக்கின்ற பொழுது இவை அனைத்தும் இந்த மாற்றங்கள் நமக்குள் எழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு தருணம் தான். அது என்னவென்றால் மனமாற்றம். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனம் மாற்றம் இல்லை என்றால் இந்த புனிதமான நிகழ்வுகள், உணர்வு பொங்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுவது மிகவும் மிகவும் கடினமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற இருள் அகற்றப்பட வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அந்த கவலைகள் வெளிப்பெற வேண்டும் என்றால், உலக ஆசைகளின் மீது நாட்டங்களோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றம் பெற வேண்டும் என்றால்
மனமாற்றம் ஒன்றே சாத்தியம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அந்த வேகங்கள் விவேகத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி ஓடி வருகிற பொழுது அது நமக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். எனவே மாற்றம் இல்லை என்றால், மனமாற்றம் இல்லை என்றால், எத்தனை மணி நேரம் இந்த நற்கருணை நாதர் முன்னிலையில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் வீண், வீண், முற்றிலும் வீண். நமக்குள் எழுகின்ற மாற்றங்கள் எழுப்படவில்லை என்றால் அவருடைய முன்னிலையில் அமர்வது மிகவும் நம்முடைய நேரத்தை தான் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே என் அன்பில் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு புத்தக ஆசிரியர் இவ்வாறு எழுதுகிறார்: மனமாற்றம் என்பது இது ஒரு பயணம். மனமாற்றம் என்பது ஒரு பயணம். இந்த பயணம் எப்படி இருந்தால், இருளிலிருந்து ஒளியை நோக்கிய பயணம். இருளிலிருந்து ஒளியை நோக்கிய ஒரு பயணம். இந்த பயணம் எப்படிப்பட்டது என்றால், பாவத்திலிருந்து புனிதத்தை நோக்கிய ஒரு பயணம். இந்த பயணம் எப்படிப்பட்டது என்றால், சாவிலிருந்து வாழ்வை நோக்கிய பயணம். இந்த பயணம் எப்படிப்பட்டது என்றால், வெறுப்பிலிருந்து அன்பை நோக்கிய பயணம். அடிப்படையில் இன்னும் ஆழமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நமக்குள் இருக்கின்ற, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற தீய எண்ணங்கள், தீய சக்திகள், தவறான சிந்தனைகள், இவை அனைத்தையும் விரட்டி அடிக்கக்கூடிய பயணம்தான் மனமாற்றம். இந்த பயணத்தை எந்த ஒரு மனிதன் முயற்சி எடுத்து அதிலே பயணிக்க ஆரம்பிக்கின்றானோ நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கும். ஆக இந்த பயணத்தை நாம் நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன? 2 காரணங்கள் அதற்கு இருக்கிறது. ஒன்று, தன்னுடைய குற்றங்களை நியாயப்படுத்தாமல் அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. தன்னுடைய குற்றங்களை நியாயப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, தான் செய்த குற்றங்களை நினைத்து வருத்தப்படுவது. தான் செய்த குற்றங்களை நியாயப்படுத்தாமல் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இரண்டாவது, தான் செய்த குற்றங்களை நினைத்து மன வருத்தப்பட வேண்டும். இந்த 2 காரியங்களை எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் மனமாற்றம் என்கின்ற பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பான். மனமாற்றம் என்கின்ற பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பான். அப்படி ஒருவன் அதை தன்னுடைய குற்றத்தை நியாயப்படுத்துகிறான் என்றால் அவனுக்குள் மனமாற்றம் எழாது. அவனுக்குள் இறைவன் வந்து தங்குவதற்கு சாத்தியமில்லை. வாழ்நாள் முழுவதுமாகவே அவன் ஒரு ஜட பொருளாக, நடைப்பிணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். எப்படி தன்னுடைய குற்றத்தை நியாயப்படுத்துவான் ஒரு மனிதன் என்று ஒரு அருட்தந்தை தன்னுடைய மறையுரையினுடைய புத்தகத்தில் இவ்வாறு எழுதுகிறான். தன்னுடைய குற்றங்களை மறைத்து அதை நியாயப்படுத்தி நான் நியாயமுள்ளவன் என்று எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவனுக்குள் மாற்றம் இருக்காது என்பதை நகைச்சுவையாக ஒரு தந்தை தன்னுடைய மறையுரை புத்தகத்தில் இவ்வாறு எழுதுகிறார். என்னவென்றால், பேருந்து ஒன்றிலே புகைப்பிடிக்காதீர்கள் என்று ஆங்காங்கே எழுதப்பட்டிருந்ததாம். அப்பொழுது பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த மக்கள் அனைவருமே புகைப்பிடிக்காமல் இருந்திருக்கிறார்கள். நடத்துனர் மட்டும் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் பார்த்து, ஐயா, நீங்கள் இயக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பேருந்தில புகைப்பிடிக்காதீர்கள் என்று பல இடங்கள் எழுதி வைத்திருக்கின்றன.
எனவே நீங்கள் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது சரியா என்று கேட்டாராம். அதற்கு அந்த நடத்துனர், எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எங்களுக்கு அல்ல என்று சொல்லி அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு கிராமப்புறமாக இருக்கட்டும், நகர்ப்புறமாக இருக்கட்டும், இந்த பகுதிகளிலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு செல்வ செழிப்புள்ள குடும்பங்களிலே, வசதி மிகுந்த குடும்பங்களிலே அவர்கள் வீட்டின் கதவுகளுக்கு முன்னதாக ஒரு எழுது பலகை வைத்திருப்பதை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டாராம். என்ன என்று கேட்கிற பொழுது, நாய்கள் சாக்கிறதை என்று எழுதப்பட்டிருக்கும். எனவே அந்த வீட்டில் எழுதப்பட்டிருக்கிற நாய்கள் சாக்கிறது என்பது அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு அல்ல, வெளியிலே இருப்பவர்கள் உள்ளே வருகிறவர்களுக்கு மட்டும்தான். அதுபோலத்தான் புகைப்பிடிக்காதீர்கள் என்று சொல்லப்படுவது எங்களுக்கு அல்ல, உங்களுக்கு என்று சொன்னாராம் அந்த நடத்துனர். இதுதான் நான் செய்கின்ற தவற்றை நியாயப்படுத்தி நான் சரியானவன், உண்மை உள்ளவன் என்று உனக்கு தான் எழுதப்பட்டது என்று சொல்லி சொல்லி அடுத்தவர்களை தவறான பாதையில் அழைத்துச் செல்வதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் அழித்துக் கொண்டிருப்பது, தான் செய்த குற்றங்களை தவறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் நியாயப்படுத்துகின்ற நிகழ்வு இது. தான் செய்த தவறுகளை அடுத்தவர்கள் மீது பழி போடுவது, தான் செய்த குற்றங்களை அடுத்தவர் மீது திணித்து வைப்பது, இப்படி ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த குற்றங்களையும் தவறுகளையும் அடுத்தவர் மீது திணித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் நமக்குள் மனமாற்றங்கள் எழாது, நமக்குள் எந்த விதமான மாற்றங்களும் வராது. மீண்டும் மீண்டுமாய் நாம் பாவக்குழியிலே தான் நம்மை அழித்துக் கொண்டே இருப்போம். எனவே எப்பொழுது நான் செய்த தவற்றை உணர்ந்து கொண்டு அதை நியாயப்படுத்தாமல் மனம் வருந்தி ஆண்டவருடைய திருப்பாதத்தில என்னை அர்ப்பணிக்கின்றேனோ, அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா, மோசேயின் சட்டப்படி இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசேயர்கள் இயேசுவின் முன்னிலையில் எடுத்து வந்து அந்த பெண்ணை நிறுத்தினார்கள். உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலில் கல்லை எறியட்டும் என்று இயேசு சொன்னார். வந்தவர்கள் அனைவரும் வந்த வேகத்தோடு திரும்பிச் சென்றார்கள். இயேசு சொன்னார் அந்த பெண்ணை பார்த்து, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என்று அனுப்பினார். அன்று முதல் அந்த பெண்ணானவள் பாவம் செய்ததாக வேதம் சொல்லவில்லை. மாறாக அவள் இயேசுவை பின்தொடர்ந்தாள். ஆண்டவருடைய முன்னிலையிலே அவள் தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய குற்றத்தை நியாயப்படுத்தவில்லை. என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை மாற்றப்பட்டதினால், சூழ்நிலைகள் மாற்றப்பட்டதினால் இதுதான் என்னுடைய வியாபாரமாக இருக்கிறது, இது நான் தவறாக நான் நினைக்கவில்லை என்று கூட அந்த பெண்ணால் அவள் சொல்லவில்லை. மாறாக எப்பொழுது இயேசுவின் முகத்தை பார்த்தாளோ அப்பொழுதே தான் செய்த தவற்றினை உணர்ந்து கொண்டு நியாயப்படுத்தாமல் இயேசுவோடு அவள் பயணிக்க ஆரம்பித்தாள். சக்கேயுவே, இறங்கி வா, என்று நான் உன் வீட்டில் விருந்துண்ண வேண்டும். இது வெறும் வார்த்தை அல்ல, அவருடைய பாவ வாழ்விலிருந்து மாற்றி அமைப்பதற்காக சக்கேயுவுக்கு இயேசு கொடுத்த அழைப்பிதழ் அது. இறங்கி வா, மரத்திலிருந்து அல்ல, பாவம் என்கின்ற, குற்றம் என்கின்ற, ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற, பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற, பலருடைய பொருளை அபகரித்துக் கொண்டிருக்கின்ற, பாவம் என்கின்ற ஒரு பெரிய மலையின் மீது நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன்.
அதிலிருந்து நீர் இறங்கி வா என்று இயேசு அவனை அழைத்தான். அவனுக்குள் இருந்த மனபாரங்கள், உடைந்து போன உள்ளத்தோடு, மனவழியோடு பல நேரங்களிலே உறக்கமில்லாத இரவுகளை அவன் கடந்து வந்தது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். எனவேதான் அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லோரையும் விட்டு விட்டு மரத்தில் அமர்ந்து கொண்டிருந்த சக்கேயுவை பார்த்து அழைக்கிறான். தனிமையில் உடைந்து போயிருந்தேன் நான். தனிமை என்னை வாட்டியது, என் குற்றங்கள் என்னை வாட்டியது, என் தவறுகள் என்னை சிந்திக்க வைத்தது. என் பாவங்களுக்காக நான் மனமருந்தி அழுது கொண்டிருந்த தருணங்கள் இருக்கிறது என்று தனிமையோடு இறைவனோடு பேசிக் கொண்டிருந்த அந்த மனிதன் இயேசு பார்த்து அவனை மலையிலிருந்து, பாவம் என்கின்ற மலையிலிருந்து, பாவம் என்கின்ற மரத்திலிருந்து இறங்கி வா என்று அவனுக்கு அழைப்பிதழ் கொடுத்தார் இயேசு. அந்த அழைப்பிதழை ஏற்றவன் இறங்கி வந்து, அனைத்தையும் நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். அவன் அவனுடைய குற்றத்தை நியாயப்படுத்தவில்லையே, அவனுடைய தவற்றை அவன் நியாயப்படுத்தவில்லையே, உணர்ந்து கொண்டு இயேசுவோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ஆதாம், எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நீர் நிர்வாணியாய் இருக்கிறாய் என்று யார் உனக்கு சொன்னது? எந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று சொன்னேன், அதை நீர் ஏன் உண்டாய்? ஆம் ஆண்டவரே, நான் தெரியாமல் உண்டு விட்டேன் என்று ஆதாம் சொல்லவில்லை. மாறாக, நீர் எனக்கு கொடுத்த அவள் வழியாக நான் உண்டேன் என்று சொன்னான். அவள் கொடுத்தால் நான் உண்டேன். அடுத்தவர் மீது பழியை போடுவது. ஏவாள், பாம்பு என்னை வஞ்சித்ததால் நான் உண்டேன். நம்முடைய ஆதி பெற்றோர்கள் செய்த தவறு, தான் செய்த தவற்றினை அடுத்தவர் மீது திணிப்பது. இன்றும் இதே அவலமான நிலைகள் தான் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது, திருச்சபையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. தான் செய்த குற்றத்தை, தான் செய்த தவற்றினை மறைத்து அடுத்தவர் மீது திணித்து விட்டு தன்னை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிற எந்த ஒரு குடும்பங்களும் இறை பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை நானும் சொல்ல தேவையில்லை, நீங்களும் சொல்ல தேவையில்லை. ஆனால் நானும் அனுபவிப்பேன், தனிப்பட்ட விதத்தில் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதில் யாரும் வெளிச்சம் போட்டு காட்ட தேவையில்லை. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற கணவனும் மனைவி பிள்ளைகளும் சுய ஆய்வு செய்து பாருங்கள். நீங்கள் செய்த குற்றங்களை, நான் செய்த குற்றங்களை அடுத்தவர்கள் மீது திணித்து விட்டு என்னை நான் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது எனக்குள் நிம்மதி இருக்குமா? எனக்குள் ஒரு சந்தோஷம் இருக்குமா? நிச்சயம் இருக்காது. ஒரு நாள் நான் மாட்டிக்கொள்வேன், ஒரு நாள் நான் செய்த தவறு வெளிப்படும் என்று எனக்குள் அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பேன். என்னுடைய தவற்றை நான் நியாயப்படுத்துகிற பொழுது இயேசு என்று அழைக்கிறார். நீர் செய்த பாவத்தை ஏற்றுக்கொள், நீ செய்த குற்றங்களை ஏற்றுக்கொள், ஒளிவு மறைவில்லாமல் உணர்ந்து கொண்டு என் அருகில் வா. இரண்டாவது, தான் செய்த பாவங்களுக்காக மன வருத்தப்படுதல். அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நாம் மன வருத்தப்படுகிறோம் என்றால், நம்முடைய குற்றங்களும் குறைகளும் வெளிச்சம் போட்டு காட்டிய பிறகு, எல்லோருடைய பார்வைக்கும் தெரிந்து விட்ட பிறகு, பல போராட்டங்களுக்கு மத்தியிலே நியாயப்படுத்தி அதிலே தோல்வி கண்ட பிறகு நாம் மன வருத்தப்படுகிறோம். தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று. ஆனால் இயேசு அழைப்பு கொடுக்கிறார், தேவ பிள்ளைகளே, அடுத்தவர்கள் உங்களை பார்ப்பதற்கு முன்னதாக
சமுதாயம் உங்களுடைய குற்றங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு முன்னதாக நீங்கள் செய்த பாவங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், அதற்காக நீங்கள் மன வருத்தப்பட்டீர்கள் என்றால், நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிச்சயமாக நீங்கள் எனக்குள் வாழ வருவீர்கள், நான் உங்களுக்குள் இருப்பேன். அப்பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருப்பீர்கள் என்றால், நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நிலைத்திருந்தால் மிகுந்த பலன் தருவான் என்று சொன்னேனே, அந்த மிகுந்த பலனை நீங்கள் தருவீர்கள். விதைக்கு சென்றவன் விதைத்த விதைகள் வழியோரமாய் விழுந்த விதைகளைப் போல் அல்லாமல், பாறை நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல் அல்லாமல், முற்செடிகள் நடுவே விழுந்த விதைகளைப் போல் அல்லாமல், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல 30 மடங்கு, 60 மடங்கு, 90 மடங்கு, 100 மடங்கு நீங்கள் கொடுப்பீர்கள். அது எப்பொழுது என்றால், உங்கள் பாவத்திற்காக நியாயப்படுத்தாமல் அதை ஏற்றுக்கொண்டு, உங்கள் பாவத்திற்காக மனம் வருந்தி என் அருகிலே நீங்கள் வந்தீர்கள் என்றால், இதோ நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நினிவே நகரத்து மக்கள் யோனாவினுடைய வார்த்தைகளை கேட்டார்கள் அல்லவா? சாம்பலை பூசிக்கொண்டு சாக்கு உடைகளை அணிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் தான் செய்த பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக மனம் வருந்தி, ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்கள் செய்த பாவங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறேன் என்று கதறி எழுதார்களே. அப்பொழுது அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதல்லவா? அதுபோலதான் நாமும் நம்முடைய பாவத்திற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பை பெறுவோம். இனியும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியான மனநிலை நீங்களும் நானும் எடுத்தோம் என்றால், நாம் இயேசுவின் கரத்தில், அவருடைய கரத்தில ஒரு சிறு குழந்தை போல இருப்போம். அவர் நம்மை தாங்கி பிடித்துக் கொள்ளுவார், நம்மை ஏற்றுக்கொள்வார். உலகத்தின் கரத்தில் நாம் இருக்க வேண்டுமா, அல்லது இயேசுவின் கரத்தில் நான் இருக்க வேண்டுமா என்று சிந்திக்க, இதோ ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு உங்களையும் என்னையும் வழிநடத்த போகிறார் என்ற சிந்தனைகளோடு மண்டியிட்டு அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அனைவரும் மண்டியிடுவோம். ஒரு சில நிமிட துளிகள் இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவே, எனக்குள் எழுந்து வாரும். நான் பாவம் நிறைந்தவனாக, குற்றம் நிறைந்தவனாக, தவறுகள் செய்தவனாக, என் வாழ்வு தவறான பாதையில் கடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவளாக என்னுடைய தவறான வழிநடத்துதலினால் என்னுடைய குடும்பம் முழுவதுமாக சாத்தானின் தீய கரங்களுக்குள் இருளின் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பாதையில் கடந்து செல்வதை உணர்ந்து, இயேசுவே, நீர் ஒருவரே விடுதலை கொடுக்கக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இதுவுமே நான் தேடி ஓடி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பா, நான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறேன் என்று
என் குற்றம் குறைகளை உடைய பாதத்தில் இறக்கி வைக்க வந்திருக்கிறேன் என்று இயேசுவினுடைய வாழ்க்கையிலே எத்தனை நாட்கள் உம்மை விட்டு விலகிச் சென்ற தருணத்திற்காக இதோ இந்த நேரத்திலே அப்பா என்னை உன் கரத்தில் அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன் என்று இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். மனதுக்குள் இருக்கின்ற கவலைகளை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் இப்பொழுது இறக்கி வைப்போம். இது மன்னிக்கக்கூடிய தெய்வம், ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம், அரவணைக்கக்கூடிய தெய்வம், நம் கண்ணீரை துடைக்கக்கூடிய தெய்வம், குடும்ப வாரங்களை தன் மீது சுமந்து கொள்ளக்கூடிய தெய்வம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை தான் என்று வழிநடத்தக்கூடிய தெய்வம். இந்த இயேசுவின் கரத்தில் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் ஆண்டவரே இதோ உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று இயேசுவினுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். இயேசு நம்மை அரவணைக்க போகிறார். நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய இந்த வல்ல தெய்வத்திடம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அப்பா, வழி தவறி சென்ற ஆடு நான், ஊதாரி மைந்தனை போல உங்களுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல் ஓடி சென்றவன் நான். பணத்திற்காக பதவிக்காக அடுத்தவருடைய பொருளை அபகரித்தவன் நான். உடலை விற்று என்னுடைய வாழ்க்கையை நடத்தியவன் நான். இதோ என்னுடைய தவறுகளை உணர்ந்திருக்கின்றேன். இயேசுவே, என்னை கண்ணோக்கும். நான் செய்த பாவத்தினால் எனக்கு மட்டுமல்ல, நான் செய்த துரோகத்தினால் எத்தனை குடும்பங்களுடைய விளக்குகள் அணைக்கப்பட்டு விட்டன. என்னுடைய சுயநலத்தினால் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அபகரிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய சுயநலத்தினால் என்னை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் உணவு இல்லாமல் தவித்த தருணங்கள் இருக்கிறது. தங்க இடமில்லாமல் தவித்த தருணங்கள் இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு பறிபோன தருணங்கள் இருக்கிறது என்னுடைய சுயநலத்தினால். இயேசுவே, அவற்றுக்காக மனம் அருந்தி இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, மண்ணாசையில் மயங்கி உம்மை விட்டு அகன்ற மகள் நான். அலைந்து திரிந்து நான் இன்பத்தை காண முடியாமல் தனிமைப்படுத்தப்பட்ட மனிதன் நான். உதறி தள்ளப்பட்ட மனிதன் நான். ஏற்றுக்கொள்ளப்படாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் நான். இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்பா, என்னை ஆசீர்வதி, என் குடும்பங்களை ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதி. ஒருவேளை நான் செய்த துரோகத்திற்காக என் பிள்ளைகளுக்கு அந்த பழி பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது. என்னுடைய சுயநலத்தினால் நான் செய்த தவறுகளினால் என் பிள்ளைகள் மீது அந்த குற்றங்கள் விழுந்துவிடக்கூடாது. என் குடும்பங்கள் சபிக்கப்படக்கூடாது. என் குடும்பங்கள் தண்டிக்கப்படக்கூடாது. இயேசுவே, நீர் மன்னிக்கக்கூடியவரப்பா, எனக்கு தாரும் என்று இயேசுவிடமுடைய பாவ அறிக்கை எடுத்து வைப்போம். மனம் வருந்துவோம் தேவ பிள்ளைகளே. இயேசு நம்மை மன்னிக்க போகிறார். இயேசு நம்மை தன் கரத்தினால் அரவணைக்க போகிறார். கல்வாரியில் சிந்திய அந்த திரு ரத்தம் இப்பொழுது உங்கள் சிரசின் மீது, என்னுடைய சிரசின் மீதும் இப்பொழுது இயேசு தன் திரு ரத்தத்தினால் நம்மை துவைத்து எடுக்க போகிறார். கண்களை மூடி, இயேசுவே, என்னை தொடுமப்பா, என்னை ஆசீர்வதி. நான் பாவி, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, நான் பாவி, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, நான் உன்னை விட்டு விலகிச் சென்ற உதாரி மைந்தன், என்னை அரவணைத்துக் கொள்ளும்.
இயேசுவே, உம்முடைய அன்பின் பாதையிலிருந்து விலகி சென்ற ஆடு நான், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று இயேசுவிடத்தில் இந்த பாவ அறிக்கையை அர்ப்பணித்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மனமுடைந்தவர்களாக, உள்ளம் நொறுங்கியவர்களாக, வாழ்வை இழந்தவர்களாக, வழி தெரியாதவர்களாக ஓடோடி வந்த நீங்களும் நானும் இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு உங்களை நிலையில் இப்பொழுது தொடுகிறார். இயேசு உங்களை நிலையில் இப்பொழுது தொடுகிறார். இயேசு நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டுகளாக பெத்சாய்தா குலத்தின் அருகிலே அமர்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனை பார்த்து நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டது போல, இதோ நீங்களும் நானும் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற உங்களையும் என்னையும், மகனே மகளே கலங்காதே, நலம் பெற வந்திருக்கிறாய், வாழ்வு பெற வந்திருக்கிறாய், இதோ நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், இதோ நான் உன்னை தொட போகிறேன், உம்மை தொட்டு நான் ஆசீர்வதித்து உன்னுடைய பாவ கரைகளை நீக்கி என் மகனாக என் மகளாக நான் உன்னை வழிநடத்த போகிறேன். இயேசு சொல்லுகிறார் இப்பொழுது உங்களுக்கு மேல. இயேசு நம்மை வழிநடத்த போகிறார் இப்பொழுது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நேரத்தில் அப்பா இயேசுவே, இது உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகளையும் குற்றங்களையும் குறைகளையும், உமக்கு எதிராக நாங்கள் செய்த துரோகங்களையும் இந்த நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து அஞ்சியும் எங்களை வழிநடத்தும். நீரே எங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அப்பா உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு இந்த நேரத்தில் செப உதவி கேட்ட ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒரு கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எனக்காக செபியுங்கள் ஃபாதர். என் குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி தடைபடாமல் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்ந்து வர வேண்டும். அறிவியல் சாதனங்கள் என் குழந்தைகளை ஆட்கொள்ளக்கூடாது. உதாரித்தனமாக தெரிந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகள், சுயநலமில்லாமல் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் மீண்டுமாய் என்னுடைய குடும்பத்தில் இணைந்து என்னோடு வாழ வேண்டும். என்னுடைய குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். திருமணம் முடித்த என்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமாய் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். என் குடும்பத்திலும் என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் பிளவுகள் இருந்தால், திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உடைந்து போயிருந்தால், புரிந்து கொள்ள முடியாமல் சுயநலத்தினால் பிரிந்திருக்கிற கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள், இது அனைவரையும் இயேசுவேன் இந்த நேரத்திலும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் செபிக்க தன்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து வைத்து பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்ல முடியாமல் அந்த அனைத்து பிள்ளைகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். கொரோனா நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகம் விடுதலை அடைவதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். உமக்கு நன்றி செலுத்துகிற தருணத்திற்காக. இன்னும் ஒட்டுமொத்த இந்த நோய் இந்த உலகத்தை விட்டு அகன்று
மீண்டுமாய் நாங்கள் மகிழ்ச்சியின் பிள்ளைகளைப் போல, துள்ளி குதிக்கக்கூடிய மான்களைப் போல எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே இன்னும் சற்று பலத்தை பெற்று, என்னுடைய ஆன்மீக வாழ்வில் தடையாக இருந்த அனைத்து தடைகளை உடைத்துவிட்டு வேகத்தோடும் விவேகத்தோடும் மகிழ்ச்சியோடும் எங்களுடைய பயணம் தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். இந்த கெத்செமனி தியான இல்லத்தை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களையும், எங்கள் குருக்கள், எங்கள் இருவரையும் இந்த இடத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, உடைய ஆவியின் வல்லமை எங்கள் மீது இறங்க கடவனாக. ஆவியின் ஆற்றலால் நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக, புத்துணர்வு பெற்றவர்களாக, உம்முடைய அன்பின் பணியாளர்களாக நாங்கள் மேன்மேலும் வாழ்ந்து உம்முடைய இறையாட்சி பணிக்காக எங்களை அர்ப்பணித்து வரும் தடைகளை உடைத்தெறிந்து விட்டு உம்முடைய வெற்றி வீரர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வளம் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ பார்த்து செபிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். மாண்பு எறிவருள்ளாரு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.